யாரும் அறியாத ஒரு தோட்டத்துக்குள்ள நாங்களும் நுழைய ஆசைப்பட்டாங்க. எங்களுடைய உச்சக்கட்ட வரலாற்றில் எங்கள் குருநாதரின் 3வது தளம் அமைக்க நாங்கள் புறப்பட்ட பொழுது எங்களுக்கு திருவாரூரின் அருகாமையில் இருக்கிற விளம்பல்ன்ற கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. குருவுடைய பேரும் பதஞ்சலி மனோகரன்ற பேர்லையும், அம்மா பேரு யாழினும் மெய்மொழியால்ன்ற பேர்ல அமிர்தவல்லியா இருக்காங்களாங்க. யாசகம் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுதெல்லாம் யாரெல்லாம் முக்கிய தருணங்களை வகுத்தாங்களோ அவங்களுடைய யாகையை எப்படி பரிமாற்றம் செய்யணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்காக கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது குருவின் 3வது வாயில் அமைக்கணும். எங்களுக்கும் 3 உபதேசங்கள் கொடுத்த குருநாதர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வாழியை தடுத்த ஞாழி என்ற பெயரோடு 3 யோக கலைகளை முக்கணியோடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க. தானம் தர்மம் இரண்டையும் இவங்க மெய்ப்பொருளோடு அனுபவிச்சு கொடுத்தாங்களாங்க. 3 யுகங்களா இவங்க காத்துட்டு இருக்காங்களாங்க. முதல் யுகம் இவங்களுடைய பெண்ணார் புலவர்கள் தான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாங்க. 2வது யுகத்துல தான் ஞான போதகர்கள்னா யாரு, பெண்ணார் புலவர்கள்னா யாரு, வழிபோதகர்கள்னா யாரு, குடவாசல் திறக்கணும்னா எப்படி திறக்கணும், யோகத்தை எப்படி கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்கு பதஞ்சலி யோகத்தோடு சேர்த்து பஞ்சபூத தத்துவத்தையும் விடையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. முக்தி மண்டபத்தை இங்கு 3 கால வரையறைகளை வைத்திருக்காங்களாங்க. முதல் யோக கலையை 2 பாடதளத்திரிகளை காட்டின குருநாதர் 3வது யோக கலையை ஒரு பெண்ணியல் தர்மத்தோடு காட்டணும்னு ஆசைப்பட்டாராங்க. அப்படி காட்டணும்னு ஆசைப்படும் போது அதே சதா வம்சத்தோடு யாரெல்லாம் முழு பரிணாமத்துக்கும் தன்மையை முழுமையா உணர்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் கொடுக்கணும். யோக கலையுடைய வானர யுகம் எப்படி உருவாக்கப்பட்டதோ அதனுடைய தர்மத்தின் முழு பத்தனர்களும் யாரெல்லாம் தன்னுடைய பின்பற்றும் தன்மையை முழுமையா உணர்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. தன்வந்திரி யுகத்தை 3 படலாத்திரை உருவாக்க குருநாதருக்கு இது 2வது படலாத்திரின்னு எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க. இங்க நாங்க 3வது யுகத்தை உருவாக்க எங்கள் குருநாதருக்காக 2வது பட்டரிலிருந்து வேலு நெல்லு இரண்டையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஒரு கொங்கணர் வரலாறுடைய முக்கியமான வரலாறை இங்க படைச்சிருக்காங்களாங்க. கோழி எப்படி இருக்கணும், குருவானவர் எப்படி இருக்கணும், ஞானம் எப்படி இருக்கணும், அருபந்தம் எப்படி இருக்கணும், யோகத்தையே உருவாக்கி கொடுத்த குருநாதரிடம் தன்னுடைய தஞ்சம் போகக்கூடிய வாசல் எப்படி இருக்கணுங்கிறத இந்த வாசல்ல இருந்து நிரூபிச்சு காட்டியிருக்காராங்க. தென்னிந்திய வரலாறுல திருவாரூர் தான் உலகத்திற்கே பழமையான கோவில்னு சொன்னா அருகாமையில் இருக்க இவருக்கும் ஒரு சிறப்பு வரலாறு ஒன்று இருக்காங்க. யாருக்கு இதை கொடுக்கணும்னு அவர் நினைச்ச பொழுது அவருடைய வடகரையும் தென்கரையும் ஒன்னா இணைச்சிட்டு 3 மாதங்களுக்குள்ள தன்னை தேடும் எந்த ஒரு சீடருக்கும் முக்தி கிடைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள 3 மாதம் கழிச்சிட்டு என்னுடன் இருக்கும் தகுதி உனக்குள் இருந்தால் உன்னையும் நான் அணைத்துக் கொள்வேன்னு சொல்லி 2 பாசுரைகளை முடிச்சு தன்னுடைய வாழிடத்தையும் இருப்பிடத்தையும் குருவிற்கு மேல் தளத்தில் வச்சுட்டு தன்னுடைய யோக்கைய 2 பாதங்களை அமைச்சு கொடுத்துருக்காராங்க. வெற்றிவேல் வீரவேல்ங்கிறதுல இவங்களுக்கான முக்தி மண்டபம் இந்த இடத்துல 7வது மண்டபம் அமைக்கப்பட்டிருக்குங்க. கோகர்ணேஸ்வரர் கோவிலுக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. குருவின் பிரதான வாயில்ல சீடர்களுக்கும் கோவில் நகரங்கிறத யாருக்கு காட்டணும்னு நினைச்ச குருநாதருக்கு இது 2வது பட்சணைக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்களாங்க. தன்னிந்திரிய சக்தியை 3வது மட வரலாறுல இருந்து 3 யோக கலைக்கும் முக்தி மண்டபம் அமைச்சு கொடுத்த குருநாதர் தன்னுடைய வேலும் சரி மயிலும் சரி எப்படி இருக்கணுங்கிறத இந்த இடத்துல இருந்து குறிப்பிட்டு காட்டியிருக்காராங்க. தக்க காலங்கள் வரும்பொழுதெல்லாம் எங்களுடைய உச்சக்கட்ட வரலாற்றிலிருந்து யோகோபித்த வாசகங்கள் எது கொடுத்தாலும் எங்கள் குருநாதரே அவரது பெயர் குரு தவசுதநாதரேங்கிறத நாங்கள் உச்சக்கட்ட வரலாற்றில் சொல்ல ஆசைப்படுறோங்க. தென்னிந்தியாவிலேயே முதல் ஸ்தலம் எதுன்னு கேட்டா எல்லோருமே நாகை சார்ந்த பகுதியும் தான் சொல்லக்கூடிய தருணத்துல இது முக்கியமான ஸ்தலமா வகிக்குதுங்க. திருவாரூருக்கு தெற்கில் அமைஞ்சிருந்தாலும் வடக்கு கோபுரத்தை நாங்க அமைக்கணும்னு ஆசைப்பட்ட பொழுது எங்களுக்கு மேற்கு கோபுர வாசல் தான் பிரதான வாயில்னு சொல்லி இவங்களையும் 2வது பட்சணையில் அமைச்சு கொடுத்த எங்க குருநாதருக்கு என்றும் நெல்லும் வேலும் துணைன்னு சொல்லி முடிக்க ஆசைப்படுறாங்க. வருகின்ற மா பௌர்ணமியிலிருந்து யாரெல்லாம் உங்களுடைய உச்சக்கட்ட வரலாற்றில் இதே போல உங்களையும் உரு கொடுத்த குருநாதருக்காகன்னு சொல்லி 1 நிமிடம் உங்கள் உச்சத்தை நோக்கி இந்த இடத்துல முழு தவம் கிடைக்கிறீங்களோ அவர்களின் உச்சம் துறக்கட்டும், உயரிய வாய் துறக்கட்டும், உங்களுடைய ஆகம நாசம் எப்படி வெளிப்படுதோ அந்த நாசி துளையிலிருந்து உங்களுடைய பெயரும் வெளிப்படட்டும்னு சொல்லி எங்களுக்காக 2 தேன் விழுதலை கொடுத்த குருநாதருக்கு மீண்டும் வரலாறு படைத்த யாரெல்லாம் இங்கு வருகின்றார்களோ அவர்களுக்கும் அனைத்து சாகாமிர்தங்களும் வெளிப்படட்டும்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. ஆனந்த வரலாறு யாருக்கெல்லாம் படைக்கப்படுகின்றதோ அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய மூலம் குருவே என்று யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்களுக்கும் எங்கள் ஞானம் முழு பிரளயத்தோடு ஆகம சித்தர் எங்கள் குருநாதருக்கு முழுமையாக சமர்ப்பணம் செய்யப்படட்டுங்க. உச்சக்கட்ட வரலாற்றில் மீண்டும் ஒரு சகாப்தம் இதே போல் உருவாக்கப்படும் பொழுதெல்லாம் நாங்களும் ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய மூலப்பெயர் எங்கள் குருநாதர் என்று சொல்லி முடிக்கிறோங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.